கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளையிலே பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு நாளிலே வாரத்தின் முதலாம் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த இந்த மனமகிழ்ச்சி நாளிலே உங்களுக்கு உண்மையான கிறிஸ்மஸ் செய்தியை கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்மஸ் என்றால் இன்றைக்கு உலகத்திலே விசேஷமாய் நம்முடைய இந்திய தேசத்தில், அதுவும் சொல்ல போனால் நம்முடைய தென்னிந்தியாவிலே, அப்படியே கர்நாடகத்தில் நாம் பார்ப்போமானால் கேஜிஎஃப் நாம் வசிக்கிற இடங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்மஸ் என்றால் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது வீட்டிற்கு கலர் அடிப்பதும், கலர் பேப்பர் போடுவதும், ஸ்டார்ஸ் லைட்ஸ் போடுவதும், இப்போ புதுசாக எல்இடி லைட் சீரியல்ஸ் போடுவதும், ஃப்ரெண்ட்ஸுங்களோடு போய் கேக்கும் வைனும் சாப்பிடுவதும், இதுதான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தில் கிறிஸ்மஸ் என்றால் என்னவென்று சொல்லி இப்போ நாம் ஒரு வசனத்தை பார்க்க இருக்கின்றோம். நான் உங்களுக்காக படிக்கிறேன், நீங்கள் கவனமாய் கேட்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவைகளிலே பார்க்கும் பொழுது, தம்மை தாமே வெறுமையாக்கி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி வேதத்தில் பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். மனுஷ சாயலான தேவனுடைய ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலா ஆனதுதான் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடப்படுகிறது, நினைவு கூறுகிறோம். எதற்காக அவர் இப்படியாக மனுஷ சாயலானார் என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், அங்கே 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது வேத வசனம் இப்படியாய் சொல்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் பெருசா கொள்ளையாடின பொருளா எண்ணாம மனுஷ சாயலா ஆனதுக்கு கிறிஸ்மஸ் என்று நாம் சொல்லுகிறோம். அதோடு கூட 8ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கு வேத வசனம் இப்படியா சொல்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும், அதாவது சிலுவையில் மரண பரியந்தும் கீழ்ப்படித்தனவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்றைக்கு உண்மையான கிறிஸ்மஸ் கொண்டாட விரும்புகிற என் அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சி, நம்முடைய ஜீவியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை இந்த பூமியிலே அனுப்பி கொடுத்தாரோ, அவர் இந்த பூமியிலே மனுஷ ரூபம் ஆனதுக்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். அப்படியாக இன்றைக்கு தாழ்மை உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை, தாழ்மை உள்ள கிறிஸ்துவ சகோதரனாக சகோதரியாக, தாழ்மை உள்ள கிறிஸ்துவ ஊழியக்காரர்களாக நாம் இருப்போமானால் அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஆகையால கிறிஸ்மஸ் என்றால் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை நாம் நினைவு கொண்டு நம்முடைய வீட்டை அலங்கரித்து நம்முடைய விசேஷ ஆகாரங்களை கொண்டு குடும்பத்தையும் சிநேகிதர்களையும் அழைத்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு மகிழ்வதுதான் கிறிஸ்மஸ் அல்ல. நாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தினது போல நாமும் நம்மை தாழ்த்தி ஆண்டவரை போல வாழ ஒப்பு கொடுப்போமானால் அதுதான் நிஜமா உண்மையான ஒரு கிறிஸ்மஸ் ஆகும். ஆகையால பிரியமானவர்களே, இந்நாளிலே இந்த 4வது அட்வென்ட் கிறிஸ்மஸ் முன்னதாக 4வது வாரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு நற்செய்தி அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தாழ்மை நிறைந்தவர்களாய் உண்மையான கிறிஸ்மஸை கொண்டாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. டேக் கேர். God bless you. Advance Merry Christmas to you and to your family. God bless you. Amen.